சினிமா உலகத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 100 வருஷம் எம்பையர் வார்னர் ப்ரோஸை 30 வருஷத்துக்கு முன்னாடி டிவிடிக்களை வாடகைக்கு கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் முழுமையா கைப்பற்ற நிலை வந்திருக்கு. உலகம் அதிர அளவுக்கான பெரிய டீல் இது நடந்தா வேர்ல்ட் என்டர்டைன்மெண்ட் செக்டாரையே திருப்பி போடுற அளவுக்கான பவர் இருக்கு. 1923 அமெரிக்காவை சேர்ந்த ஆல்பர்ட், ஹாரி, சாம், ஜாக்ன்ற 4 சகோதரர்கள் இணைஞ்சு ஒரு ஷெட்ல ஆரம்பிச்ச ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த வார்னர் ப்ரோஸ். இதுதான் இன்னைக்கு உலக சினிமாவையே டிஃபைன் பண்ணிட்டு வர ஒரு சாம்ராஜ்யமா இருக்கு. 1927 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஃபில்ம் எடுத்து உலகத்தையே அசர வச்சது வார்னர் ப்ரோஸ். அந்த நாள்ல இருந்து லிட்டரலி ஒரு அன்ஸ்டாப்பபிள் மிராக்கிள்ஸை கொடுத்து வருது. சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் விமன், மேட்ரிக்ஸ், லார்ட் ஆஃப் ரிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு புது உலகத்தையே உருவாக்கி கொடுத்தது வார்னர் ப்ரோஸ். வார்னர் ப்ரோஸ் ஒரு சாதாரண ஃபிலிம் ஸ்டுடியோவா மட்டும் இல்லாம உலகமே ஃபாலோ பண்ற ஒரு மித்தாலஜி ஃபேக்டரியா இருக்குன்னு தான் சொல்லணும். 90s கிட்ஸை கவர்ந்த லூனி டியூன்ஸ், ஸ்கூபி டூ, பக்ஸ் பனி, பென்டன் மாதிரியான கார்ட்டூன்களையும் HBO, கார்ட்டூன் நெட்வொர்க், CNN, டிஸ்கவரி, அனிமல் பிளானட், TLC, போகோ மாதிரியான சேனல்ஸும் OTT உலகத்தை கலக்க HBO Max, டிஸ்கவரி பிளஸ்னு வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி நிறுவனத்தோட ரீச் எவ்வளவு பிராடா இருக்குன்னு இதுலயே நமக்கு புரியும். ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிற ஒரு ஜெயின்ட் எம்பையர் கடந்த சில வருடங்களா ரொம்ப பெரிய பினான்சியல் மிஸ்ல சிக்கி இருக்கு. எக்ஸ்பென்சிவ் பிளாக்பஸ்டர் ஃபிளாப்ஸ், மேனேஜ்மெண்ட் பிளண்டர்ஸ், 2022 டிஸ்கவரி நிறுவனத்தை வாங்கி மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்பட்ட குழப்பம், OTT பிளாட்ஃபார்ம்ஸோட காம்படிஷன் அதிகரிச்சது, கடன்கள்னு பல பிரச்சனைக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு வார்னர் ப்ரோஸ். இதனால என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டையே ஷேப் பண்ண வார்னர் ப்ரோஸ் கூட சர்வைவல் மோடுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சுமார் 3.1 லட்சம் கோடி ரூபாய் கடனை திருப்பி அடைக்க முடியாம நெருக்கடி வந்ததுனால நிறுவனத்தை விற்க வார்னர் ப்ரோஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் முடிவு பண்ணாங்க. இந்த தகவல் வெளியே கசிஞ்ச உடனே பல நிறுவனங்கள் வார்னர் ப்ரோஸ் வாங்குறதுக்கு போட்டி போட்டு வந்த நிலையில நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தோட அபிஷியல் டிஸ்கஷன் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல வீடு வீடா DVD ரெண்ட் பண்ணி கொடுத்த நெட்ஃபிளிக்ஸ் OTT துறையில 30 கோடி யூசர்ஸை தன் பக்கம் வச்சு உலகத்தை ஆடுற ஸ்ட்ரீமிங் ராஜாவா இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ்க்கு வார்னர் ப்ரோஸோட கண்டென்ட் யூனிவர்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது லிட்ரலி ஸ்ட்ரீமிங் உலகத்தையே ஷேக் பண்ணிரும். அதனால தான் நெட்ஃபிளிக்ஸ் $82.7 பில்லியன், அதாவது 7.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புல ஒரு ஹிஸ்டாரிக்கல் டீலை முன் வச்சிருக்கு. இந்த டீல் சாதாரணமானதில்ல, சினிமா உலகோட பிக்கெஸ்ட் டிரான்சிஷனா இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாதுன்னு பல நிறுவனங்கள் போட்டி போட்டாலும் நெட்ஃபிளிக்ஸ்க்கு எதிராக பாரமவுண்ட் தான் கவுண்டர் பிட் போட்டு குடைச்சல் கொடுத்துட்டு வருது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து வார்னர் ப்ரோஸ் வாங்க தயாரா இருக்கிறதா அறிவிச்சு அக்ரெசிவ் திட்டங்களை போட்டு வருது பாரமவுண்ட். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்க்கு நிறுவனத்தை விற்க ஏற்கனவே வார்னர் ப்ரோஸ் எக்ஸிகியூட்டிவ் போர்டு ஒத்துக்கிட்டதுனால மோஸ்ட்லி நெட்ஃபிளிக்ஸ்க்கு சாதமா தான் இது முடியும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பாரமவுண்ட் முன் வச்சிருக்கிற கவுண்டர் பிட்டை ரிவ்யூ பண்ணி முடிவு சொல்றதா வார்னர் ப்ரோஸும் சொல்லியிருக்காங்க. வார்னர் ப்ரோஸ் டிஸ்கவரி நெட்ஃபிளிக்ஸ் மர்ஜருக்கு அமெரிக்காவில் லீகலா அப்ரூவல்ஸ், ரெகுலேட்டர் சீல் கிடைச்சா 2026க்குள்ள அபிஷியலி மர்ஜ் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பாப்புலர் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் மொத்தமும் ஒரே ஆப்குள்ள அடங்கிடும். நெட்ஃபிளிக்ஸை ஸ்க்ரோல் பண்ணா ஹாரி பாட்டர், பேட்மேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், கார்ட்டூன் நெட்வொர்க், டிஸ்கவரி வைல்ட் லைஃப் ஷோஸ், CNN ஸ்பெஷல்ஸ்னு உலகம் ஃபுல்லா கன்சியூம் பண்ற கண்டென்ட் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடும். 30 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் அப் நிறுவனமா தொடங்கப்பட்ட இந்த நெட்ஃபிளிக்ஸ் 100 வருஷ பழமையான வார்னர் ப்ரோஸ்ன்ற ஒரு சாம்ராஜ்யத்தையே வாங்க போகுது. இதனால சினிமாவோட ஃபியூச்சர், ஸ்ட்ரீமிங்கோட ஃபியூச்சர், ஆடியன்ஸோட ஃபியூச்சர்னு எல்லாமே இந்த ஒரு டீல்னால ரீரைட் ஆக போகுதுன்னு தான் சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.